அன்பான நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி குரு பகவானை போற்றி, விநாயகர் பகவானை போற்றி, வீரநரப்பா போற்றி என்று அற்புதமான இந்த பொதுவான ராசி பலன்குள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன, தற்பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். விருச்சிக ராசிகார நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் ராசி பலன்கள் 1/9/2024 ஞாயிற்றுக்கிழமையில் மாதம் என்பது செப்டம்பர் மாதம் என்பது பரிபூர்ணமாக அற்புதமான யோக பலன்களையும் இருக்கின்ற காரியங்கள் செய்கின்ற அனைத்தும் ஜெயமாக மாறுகின்ற ஒரு மாதமாக விருச்சிக ராசிகார நேயர்களுக்கு இந்த மாதம் என்பது செப்டம்பர் என்பது ஞாயிற்றுக்கிழமையிலேயே விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்திலே ஆட்சி வழியிலே சிம்மாசனத்தின் அதிபதி அமைய பெற்று நடக்கின்றதுனாலே விருச்சிக ராசிக்கு மிகவும் பிரமாதமாகவும் அற்புதமாகவும் நேர்த்தியாகவும் சரியாகவும் ஒரு சில யோக பலன்கள் கிடைக்கின்ற ஒரு மாதமாக அமையப் போகின்றது. விருச்சிக ராசிக்கு கோச்சார ராசியாக கடக ராசியாகவும் பாக்கியஸ்தானங்களிலே ராசி அமைய பெற்றும் 7ஆம் இடத்திலே ரிஷப ராசியிலே லக்கணம் அமைய பெற்றும் நட்சத்திரம் ஆயில்யம் விருச்சிக ராசிக்கு பாக்கியஸ்தானங்களிலே புதன் பகவான் அமைய பெற்று அஷ்டமாதிபதி லாபாதிபதி அமைய பெற்று சந்திரனும் புதனும் பாக்கியஸ்தானங்களிலே அமைய பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. திதி கிருஷ்ணபட்ச திரியோதசி திதியிலும் திதி தெய்வம் நந்தி தேவதையாக வளம் வந்து கரணம் வணிசை கரணத்திலும் யோகம் பரிகும் யோகத்திலும் யோக தேவதை விஸ்வகர்மாக வளம் வந்து இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. விருச்சிக ராசிக்கு அதிபதி விருச்சிக ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் பஞ்சம ஸ்தானத்திலே பலம் பெற்று இருந்தாலும் அவர் உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தை பார்வை செய்கின்ற பொழுது பொருளாதாரங்களிலே எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அஷ்டம ஸ்தானத்திலே இருந்து 2ஆம் இடத்தையும் முயற்சி ஸ்தானங்களிலும் பார்க்கின்ற பொழுது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே ராசிநாதன் இருக்கின்ற பொழுது இங்கே எதிரிகளை வெல்லக்கூடிய சொத்து சுகங்கள் வீடு வாகனங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் 4ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 10ஆம் இடத்திலே சனி சூரியன் பார்வை ஒன்று கொண்டு 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில் மேன்மைகள் இந்த காலகட்டங்களிலே ஒரு சில எதிர்பார்த்த லாபங்களும் எதிர்பார்க்கின்ற வெற்றிகளை பெறுகின்றதும் ராசி அதிபதி வளமாக இந்த செப்டம்பர் மாதம் என்பது அஷ்டமஸ்தானத்திலே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே மட்டுமல்லாமல் ராகுவின் நட்சத்திரத்திலே சென்றாலும் கூட பஞ்சமஸ்தானத்திலேயே சுகாதிபதி நட்சத்திரத்திலே இருக்கின்ற பொழுதும் விருச்சிக ராசிக்கு எதிர்பார்த்த காரியங்கள் வேலை தொழிலாக இருந்தாலும் ஒரு சில நல்லதொரு மாற்றங்களும் தொழில்களுக்காக விரை செலவுகள் செய்கின்ற ஒரு சில அமைப்புகளும் இருக்கின்றது. இங்கே 7ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்திலே அமைய பெற்று 11ஆம் இடத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது பூர்வீகத்திலே குலதெய்வத்தின் அருள்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சில மாற்றங்களும் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய 5ஆம் இடம் சிந்தனைகள் அற்புதமாகவும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு விருச்சிக ராசி என்று சொல்கின்ற பொழுது ஒரு ஸ்திர ராசியாகவும் இது ஒரு மோட்ச ராசி நீர் ராசியாகவும் இருக்கக்கூடிய இந்த ராசியிலேயே பிறந்தவர்களுக்காக மிகவும் நுணுக்கமாகவும் நேர்த்தியாகவும் துப்பறியும் துறைகளிலே காவல்துறை கவர்மெண்ட் உத்தியோகங்களிலே சிசிடிவி என்று சொல்லக்கூடிய கேமரா சம்பந்தப்பட்ட தொழில் நிர்வாகத்திலே மிகவும் தெளிவாகவும் நேர்த்தியாகவும் செய்யக்கூடிய துப்பறியும் காவல்துறைகளிலே மிகவும் துணிச்சலாகவும் வேக விவேகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு ராசி லக்கணம் என்று சொல்லக்கூடிய ராசி விருச்சிக ராசியாக இருக்கின்றது. அந்த வகையிலேயே ராசி அதிபதி 6ஆம் இடத்ததிபதி தனக்குத்தானே எதிர்ப்புகளையும் வம்பு வழக்குகளையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ராசி லக்கணமாகவும் விருச்சிக ராசி இருக்கின்றது. அந்த வகையிலேயே ராசி அதிபதி பலமாக அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து 2ஆம் இடம் முயற்சி ஸ்தானங்களிலே பார்க்கின்ற பொழுது சகோதர சகோதரிகளிடமிருந்து விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு, சகோதரர்களின் பலமும் உங்களுடைய பலமும் ஒருவருக்கொருவர் பலமாக இருக்கின்ற பொழுது சற்று சகோதர சகோதரிகள் மூத்த சகோதரர்களாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பாகவும் மூத்த சகோதரர்களுக்காக நீங்கள் ஒரு சில உதவிகளும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே இருக்கின்றது. மூத்த சகோதரர்களுக்கு கல்யாணங்கள் செய்து வைக்கக்கூடிய ஒரு அற்புத யோகங்களும் கல்யாண வரன்கள் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கின்றது. 7ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவான் 11ஆம் இடத்திலேயே சென்று 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக சுப நிகழ்வுகள் நடத்துவதற்கும் குருவின் அனுகிரகம் என்பது தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி பொருளாதாரத்தை பற்றி குறிக்கக்கூடிய ராசியிலே இருந்து 7ஆம் இடத்திலிருந்து
11ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது இங்கே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற அமைப்பு இருக்கின்றது. 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் குரு பகவானும் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் கேந்திர ஸ்தானத்திலே பலம் பெற்று செவ்வாயின் நட்சத்திரத்திலே செல்கின்ற பொழுது இங்கே 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள், பார்ட்னர்ஷிப், தொழில்களிலே இருப்பவர்களுக்கும் தொழில் மேன்மைகளையும், 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்திலே மறைந்து இங்கே எதிர்பாராத லாபங்களும், சகோதரர்களுக்காகவும் சகோதரர்களிடமிருந்து நீங்கள் பெறுகின்றதற்கும் இங்கே அன்பு ஆதரவுகள் எதிர்பார்த்த கடந்த மாதங்களை விட இந்த மாதங்கள் என்பது செவ்வாயின் பலம், ராசி அதிபதி விருச்சிக ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்ததிபதியாகவும் இருக்கின்றதுனாலே இங்கே முதலாளியாகவும் சில சமயங்களில் நின்று நடத்தக்கூடிய பண பரிவர்த்தனைகளிலே செய்து கொடுப்பதற்கும் உங்களுடைய முயற்சிகள் தேவைப்படுகின்ற ஒரு அமைப்பு. 4ஆம் இடத்திலேயே சுக சாணாதிபதி, வீடு வாகனம் வண்டி சொத்துக்களை குறிக்கக்கூடியவர் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது தொழில்களிலே இருந்து உபரி வருமானங்களில் வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்களும் விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு இந்த செப்டம்பரிலே கிடைக்கின்றது. 7ஆம் இடம் பலமாக இருக்கின்றது மட்டுமல்லாமல் ராசி அதிபதியும் பலமாக அஷ்டமஸ்தானத்திலேயே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே செல்கின்ற பொழுதும் மிதுன ராசி அதிபதியும் உங்களுக்கு 9ஆம் இடத்திலே திரிகோணத்திலே பலம் பெற்று புத்திகாரகன் சந்திர பகவானும் அமைய பெற்று இங்கே சந்திரன் புதன் சேர்க்கை என்பது புதன் பகவான் செப்டம்பர் 3 தேதி வரையில் பாக்கியஸ்தானங்களிலே இருந்தும் புதன் பகவான் செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் புதன் புதாதித்ய யோகத்திலே 10ஆம் இடத்திலே இருந்து சுகசானத்தை பார்வை செய்கின்ற பொழுது நீங்கள் எதிர்பார்க்கின்ற வீடு வாகன சொத்து சுகங்கள் பொருளாதாரத்திலே ஒரு சில மேன்மைகளை அடைகின்ற ஒரு அற்புத யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாகவும் இருக்கின்றது. 12ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இங்கே 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நீச்ச வலுவிலே சுக்கிர பகவான் செப்டம்பர் 15 20 தேதிக்குள் தன்னுடைய பலனை இழக்கின்ற நேரகாலங்களிலே சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள், வண்டி வாகன வீடு சொத்து சுகங்கள், புதுசாக எந்த ஒரு காரியங்களும் தொடங்காமல் இருப்பது நல்லது. அப்படி செய்பவர்களுக்கு தடை தாமதங்கள் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட காலங்களிலே இருக்கின்றது. ஆரம்பமும் கடைசியும் மிக பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு செப்டம்பர் என்பது இருக்கின்றது. விருச்சிக ராசிக்கார நேயர்கள் எதையுமே சரியாகவும் தெளிவாகவும் நுணுக்கமாகவும் செய்யக்கூடிய ஒரு புத்தி தெளிவாக இருக்கக்கூடியவர், எதை எடுத்தாலும் லாபத்திலே செய்யக்கூடியவர்கள், அற்புதமான யோகம். 4ஆம் இடம் கேந்திர பலம் பெற்று இருக்கின்றது அமைப்பு மட்டுமல்லாமல் 10ஆம் இடத்திலே பெரு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பலம் பெற்று புதாதித்ய யோகத்திலே புதனும் சூரியனும் இருக்கின்றதுனாலேயும் சுகங்கள், உங்களுடைய பொருளாதாரங்கள், தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது. மருத்துவ செலவுகள் இல்லாத ஒரு அமைப்பு. பஞ்சம ஸ்தானத்திலே ராகு பகவானும் சனியின் நட்சத்திரத்திலே செல்கின்ற பொழுது உங்களுடைய குலதெய்வத்தின் ஆறுதல் கிடைக்காதவர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே இருக்கின்றது. 2ஆம் இடத்திலே 2ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்வை செய்கின்ற பொழுது 2ஆம் இடத்ததிபதி காரகனாகவும் பாவாதிபதியாகவும் இரண்டும் ஒரே கிரகமாக அமைய பெற்று கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்றதினாலேயும் சுக்கிர பகவானும் இங்கே பலமாக இருக்கின்ற இந்த 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்புகளிலே மிகவும் குருவும் சுக்கிரனும் 11ஆம் இடத்திலே தொடர்பு கிடைக்கின்ற இந்த அமைப்புகளிலே உங்களுடைய லாபங்கள், மூத்த சகோதரர்களுக்காக கல்யாணங்கள் செய்து வைப்பதற்கு, அவர்களுக்கு சுப விசேஷங்கள் செய்து வைப்பவர்களுக்கும் உங்களால் அவர்களுக்கு மூத்த சகோதரர்கள் ஆதாயங்கள் பெறுகின்ற ஒரு அமைப்புகள் இந்த காலகட்டங்களிலே கிடைக்கின்றது. சிம்மாசனத்தின் அதிபதி தொழில் விரயங்கள் செய்யக்கூடியதற்கும், தொழில் ஸ்தானங்களுக்கும், கர்மகாரியங்கள் செய்வதற்கும் நல்லதொரு மாற்றங்களை 10ஆம் இடத்திலே கர்ம ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் இரு பக்கமாக இருக்கின்றதுனாலேயும் நல்லதொரு தொழில்களால் மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுகின்ற ஒரு அமைப்பாகவும் இங்கே இருக்கின்றது. 9ஆம் இடத்திலே 9ஆம் இடத்ததிபதி சந்திர பகவான் என்று சொல்லக்கூடியவர் 2 நாளைக்கு ஒரு ராசியை கடக்கின்றதுனாலேயும் ஆரம்பமும் என்பது அதிசிறப்பாக இருக்கின்ற ஒரு அமைப்பு விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலேயே தன வாக்கு குடும்ப சாணம் நேஸ்திரம் பலமாகவும் அமைய பெற்று இருக்கின்றது. குரு பகவான் கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று உங்களுடைய ராசியை பார்வை செய்கின்ற இந்த அமைப்பு, அதுவும் ராசிநாதனுடைய மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே குரு பகவான் சென்று கொடுக்கின்றதும், ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் அஷ்டமஸ்தானத்திலே மறைந்தாலும் சொந்த நட்சத்திரத்திலே அஷ்டமஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய 2ஆம் இடமும் முயற்சி ஸ்தானத்திலேயும் பார்க்கின்ற பொழுது உறவினர்களும் அன்பு ஆதரவு, எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு சில அமைப்பு இங்கே இருக்கின்றது. 6ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்திலே மறைந்து இருக்கின்றதுனாலே வம்பு வழக்கு, கடன் நோய் எதிர்ப்பு இல்லாத ஒரு அமைப்புகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக
விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு செப்டம்பர் என்பது எதையும் செய்து முடிக்கக்கூடிய அற்புத யோக பலன்களை கொடுக்கின்றது. ராசிநாதன் மறைந்தாலும் சற்று தடை தாமதங்கள் ஆரம்பத்தில் இருந்தாலும் அதை செய்து காட்டக்கூடிய காற்று வேகத்தில் மின்னக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த செப்டம்பர்களிலே இருக்கின்றது. தாய் தகப்பன்களால் அன்பு, ஆதரவுகள், எதிர்பார்ப்புகள் தாய்மார்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தாய் தகப்பனை விட்டு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் கிடைக்கின்றது. இதனால் வரையில் வெளிநாட்டு யோகங்கள் இல்லாதவர்களுக்கும் கிடைக்கின்றது. இங்கே ஆன்மீக ஸ்தலத்தை பற்றி குறிக்கக்கூடிய நெருப்பு கிரகமாகிய செவ்வாய் பகவான் உங்களுடைய 2ஆம் இடம் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தை தனுசு ராசியை பார்வை செய்கின்ற பொழுது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் தெய்வங்களின் அனுகிரகம் பெற்று வருபவர்களுக்கும் அற்புதமான தனவாக்கு குடும்பஸ்தான பலம் பெறும். அந்த பலம் பெறுகின்ற இந்த கும்பாபிஷேகங்கள் சென்று வருகின்ற பொழுதும் அங்கே இந்த ஹோமத்தின் நெருப்பை பார்த்து வருபவர்களுக்கும் அந்த ஹோமத்தின் சுற்றி வருபவர்களுக்கும் இந்த காலகட்டங்களிலே திருவண்ணாமலை சென்று வருபவர்களுக்கும் அல்லது முருகன் கோயில் ஸ்தலங்களுக்கு சென்று அங்கே முருகனை தரிசித்து வருபவர்களுக்கும் காளி துர்க்கை காவல்கார தெய்வங்களை அணுகி வருபவர்களுக்கும் கும்பிட்டு வருபவர்களுக்கும் அற்புதமான வாக்கு ஸ்தானங்கள் பலமாக இருக்கும். குடும்ப ஸ்தானம் வலுப்பெறுகின்ற அமைப்பு, முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்ற ஒரு அமைப்பு. முயற்சி என்பது உங்களுக்கு விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு 10ஆம் இடம் காலபுருஷ தத்துவமாக இருக்கின்ற சரராசி அதிபதி கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று 4ஆம் இடம் சிறிய கேந்திரத்திலிருந்து பெரிய கேந்திரமாகிய ஸ்தானத்திலே 10ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுதும் சனியின் பார்வையும் ராசியிலே விழுகின்றதும் குருவின் பார்வை 10ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது தொழில்களுக்காக வேலைகளுக்காக இதிலே இந்த மாதங்களிலே செப்டம்பரிலே ஒரு சில அனுகிரகங்களையும் உயர்வுகளையும் எடுக்கின்ற காரியங்கள் ஜெயிக்கின்ற ஒரு அமைப்பு செப்டம்பர்களிலே உங்களுக்கு கிடைக்கின்றது. விருச்சிக ராசி என்றாலே எப்பொழுதுமே துடுப்பாகவும் நுணுக்கமாகவும் தெளிவாகவும் வேகம், விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு, எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அற்புத ஆற்றல் படைத்த ராசி இலக்கணம். இது ஒரு நீர் ராசியாக இருக்கின்ற இந்த அமைப்புகளிலே ராசிநாதன் வலுவாக இருக்கின்றதுனாலே குருவின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற பொழுதும் லாபஸ்தானம் பலமாக இருக்கின்றது. மூத்த சகோதரர்களின் அன்பு, ஆதரவு, அவர்களுக்காக உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில உதவிகளும் மங்கள காரியங்கள் செய்து முடிப்பதற்கு, முடிக்காத காரியங்கள் நடத்துவதற்கு சகோதரிகளிடம் இருந்து லாபங்கள் பெறுகின்ற ஒரு அமைப்பும் கிடைக்கின்றது. 11ஆம் இடம் ஒரு நிலத்தை பற்றி குறிக்கக்கூடியது. சகோதரிகளுக்காக நிலம் புலன்கள் கொடுக்கின்றதும் வீடு, வாகனம், வண்டி, சொத்து சுகங்கள் சகோதரிகளுக்காக செய்வதற்கும் அன்பு, ஆதரவுகள் அனைத்தும் கோச்சார கிரகங்களின் அமைப்பு 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் உங்களுடைய உறவினர் உங்களுக்காக சொத்து சுகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கிடைக்கின்றது. பஞ்சமஸ்தானத்திலே ராகு பகவான் இருக்கின்ற பொழுது பூர்வீகத்தின் அருள் என்பது சற்று தடைப்பட்டு இருந்தாலும் அதை தனவாக்கு குடும்பஸ்தானம் என்பது 9ஆம் இடமாக இருக்கின்றதுனாலே இங்கே ஹோமத்தின் நெருப்பை சென்று வருபவர்களுக்கும், கும்பாபிஷேகங்கள் கோயில் ஸ்தலங்களுக்கு சுற்றி வருபவர்களுக்கும், ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றவர்களுக்கும், இங்கே திருவண்ணாமலை சென்று அங்கே ஹோமத்தின் நெருப்புகளையும் முருகப்பெருமானின் அருள் பெறுபவர்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு சில யோக பலன்களை கொடுக்கின்றது. 9ஆம் இடத்திலே தாய்க்காரகன் சந்திரன் ஆட்சி பெற்றும் அஷ்டமாதிபதி லாவாதிபதி அமைய பெற்றும் இந்த மாதம் என்பது பரிபூர்ணமாக பிறக்கப் போகின்றது. இதிலே மங்கள காரியங்கள் அதிகமாக செய்யக்கூடியதற்கும் பொருளாதார ராசியிலே உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தான பஞ்சமாதிபதி குரு பகவான் அமைய பெற்று முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றது. சகோதரிகள் ஸ்தானம் பலமாக இருக்கின்றது. வீரதீர பராக்கிரம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் பலமாகவும், 4ஆம் இடம் சொத்து சுகம் வீடு வாகனங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பலமாகவும் இருக்கின்ற இந்த சிரராசியிலே ராசிநாதன் இருந்து உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நடக்காத காரியங்கள் நடத்துவதற்கு இந்த காலகட்டங்களிலே நடக்கக்கூடிய ஒரு சில நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக ராசிநாதன் பலமாக அமைய பெற்று இந்த மாதங்கள் முழுக்கவும் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலே இருந்து 2ஆம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தை பார்வை செய்கின்ற அமைப்பு மட்டுமல்லாமல் செவ்வாயின் பார்வை என்பது சுக்கிரன் மேல் விழுகின்ற பொழுது இங்கே பொருளாதாரத்திலே குருவின் பார்வை 3 கிரகங்கள் லாபஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது இது நாள் வரையில் இல்லாத, எட்டாத, கிடைக்காத சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய, சகோதரிகள் உறவினர்களால் கிடைக்கக்கூடிய ஒரு சில நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு நினைத்தது அனைத்தும் வாக்கு குடும்பஸ்தானம் பலமாகவும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஸ்தானாதிபதிய 8ஆம் இடத்திலே மறைந்து சொந்த நட்சத்திரத்திலே உங்களுக்கு
இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய வாக்குகளுக்கு தனி அங்கீகாரமும் மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் சிம்மாசனத்தின் அதிபதி சிம்மாசனத்திலே இருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தில் 4ஆம் இடத்த அதிபதி பலமாக காற்றாசியிலே இருக்கின்ற பொழுது வீடு வாகன சொத்து சுகங்களுக்காக வெளிநாடு சென்று வருபவர்களுக்கும் அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக செப்டம்பர் என்பது, அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்கின்றதுனாலே எதையும் வெல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.